நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல ஒரு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. நம்ம சேனலோட அப்டேட்ஸை உடனுக்குடன் தெரிஞ்சுங்க. வணக்கம், வாழிய நலம் வாழ்த்துக்களுடன் உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீகிருஷ்ணன் பேசுகிறேன். ஒரு புதிய தலைப்பு, சந்திரா லக்னம். இதுதான் இன்றைய தலைப்பு. பூவை பூ என்றும் சொல்லலாம், அதே பூவை புஷ்பம் என்றும் சொல்லலாம். அதை போல் ஒரு ஜாதகத்தில் சந்திரன் இருக்கும் இடத்தை ராசி என்றும் சொல்லலாம், சந்திரா லக்னம் என்றும் சொல்லலாம். வெறுமனே லக்னம் என்று சொல்ல முடியாது. காரணம், அதே ஜாதகத்தில் ஏற்கனவே லக்னம் என்ற ஒன்று இருக்கிறது, லக்னாதிபதி என்ற ஒருவர் இருப்பார். அந்த இடமும் அந்த இடத்திற்கு உரியவரும் எந்த சந்தேகமும் இல்லாமல் அந்த ஜாதகத்தின் பிக் பாஸ். அந்த பிக் பாஸை சீண்டி பார்க்கக்கூடிய தகுதியும் ஆற்றலும் வல்லமையும் இன்னொருவருக்கு இருக்கிறது என்றால் அது சந்திரனுக்கு மட்டும்தான். சந்திரன் என்றால் தனித்த சந்திரன் அல்ல. அவர் ஏதாவது ஒரு வீட்டில் போய் ஓசியில் உட்கார்ந்து ராசி என்ற பெயர் வாங்குகிறார் இல்லையா, அந்த சந்திரன். பொதுவாக சந்திரனுக்கு அவரின் சொந்த பெயர் விளங்குவதை விட எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீட்டின் பெயரை ஒட்டி கொண்டு ராசி என்ற பட்ட பெயர் வந்துவிடும். அவர் சொந்த வீட்டில் இருந்தாலும் கூட கடக ராசி என்றே பெயர். அவர் பிறந்த நேரம் அப்படி இருக்கட்டும். நமது வீடியோ தலைப்பு என்ன? சந்திரா லக்னம். ஜோதிடத்தில் நன்கு புலமை பெற்றவர்களுக்கு எந்த குழப்பமும் இருக்காது. ஆனால் ஜோதிடம் பயில்கிறவர்கள், ஆர்வலர்கள் இந்த ஜோதிடம் என்னும் மகா சமுத்திரத்திற்குள் துபக்கடீர் என்று குதிக்காமல் கரையில் நின்று வேடிக்கை பார்க்கிறவர்களுக்குத்தான் சந்திரா லக்னம் என்றால் என்ன, அது எதற்கு என்ற கேள்வி வரும். இங்கே இருக்கிற பலருக்கு இந்த குழப்பம் வராது. காரணம், இங்கே இருக்கும் பலர் பழம்பெரும் அனுபவசாலிகள். கேள்வி கேட்கும் போது கூட, சார் செவ்வாய் கடகத்தில் வர்க்கோத்தமம், புதன் அஸ்தமனம் என்று பல நுட்பமான கேள்விகளை கேட்பார்கள். இதெல்லாம் மேலோட்டமாக வீடியோ பார்த்து விட்டு போகிறவர்களால் கேட்கும் கேள்விகளே அல்ல. நாடி நரம்பெல்லாம் ஜோதிட ரத்தம் விரியா பாயிர ஒருவரால் மட்டும்தான் கேட்க முடியும். அதிலேயே ஊறி திளைத்தவர்களால் மட்டும்தான் முடியும். அவர்களை விட்டு விடுவோம். அரைகுறை சந்தேகம் உள்ளவர்கள் மட்டும் இந்த பக்கம் லைனில் வாங்க. உதாரணமாக, மீன லக்னத்தில் ஒருவர் பிறந்திருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். அதே மீன லக்னத்திலேயே குருவும் இருக்கிறார். உடனே நமக்கு பழைய பாடம் நினைவுக்கு வரும். மீன லக்னம், அங்கேயே குரு. அப்படியானால் ஜாதகர் ஒரு சாப்டான நபர், புண்ணியவான், கண்ணியவான், படபடன்னு வார்த்தைகளை கொட்டாமல் பதவுசா பேசுகிற மனுஷன்னு ஒரு தாசில்தார் ரேஞ்சுக்கு சர்டிபிகேட்டே கொடுப்போம். ஆனால் மீன லக்னம் ராசி மட்டும் மேச ராசியாக இருந்து விட்டால் மீன லக்னத்தின் சாப்ட் குணமெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. மனுஷன் நல்லவர் தான், ஆனால் கோபம் வந்தால் நம்ம ஆன்லைன்லேயே பார்க்கலாம். அவர்களுக்கு பிடிக்காத கருத்து ஏதாவது வந்து விட்டால், ஓம் விக்னாய நமக, ஓம் வக்கரதுண்டாய நமக, ஓம் மூஷிகாய நமக அப்படின்னு அர்ச்சனை செய்கிற மாதிரி சரமாக வார்த்தைகளை அள்ளி கொட்டுவார்கள். டேய் பண்ணித்தலையா, மங்குனி மண்டையா, அந்த மாதிரி வெள்ளேந்தி மனசுக்காரர் விவகாரமான ஆளாக குணத்தை மாற்றி அமைக்கிற அமைப்பு ராசிக்கு உண்டு. லக்னாதிபதியின் இயல்பான குணநலன்களை மாற்றி அமைக்கும் ஆற்றல் சந்திரா லக்னத்திற்கு உண்டு. அடுத்து, காற்று வந்ததும் கொடியசைந்ததா, கொடியசைந்ததும் காற்று வந்ததா என்று பிரித்து பார்க்க முடியாத மாதிரி ஒரு விஷயம் இருக்கிறது. அது தசா புத்தி. நாம் ஏதாவது ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருப்போம். அங்கே ஆரம்பித்த திசா அமைப்பு நிர்ணயிக்கப்பட்ட நட்சத்திர அமைப்பின் பிரகாரம் வரிசையாக ஒன்றன் பின் ஒன்றாக சூரிய தசை, சந்திர தசை, செவ்வாய் தசை, ராகு தசை என்று வரும். அந்த திசைகளுக்கு ஆரம்ப புள்ளி என்றால் சந்திரன் நின்ற நட்சத்திரம், அதாவது சந்திரா லக்னம் என்கிற ராசி. ஆனால் அந்த திசையால் வரக்கூடிய பலாபலன்கள் நமக்கு நன்மையாகவோ தீமையாகவோ மாற லக்னமும் லக்னாதிபதியும் காரணம். லக்ன ரீதியாக வரக்கூடிய திசைகளுக்கு ஒரு மூக்கணாங்கயிறு போடக்கூடிய ஆற்றல் யாருக்கு இருக்கிறது என்றால் சந்திரா லக்னத்திற்கு இருக்கிறது. உண்மையில் ஜோதிடம் என்பது 8 கால் பூச்சிக்கு எத்தனை கால்னு கேள்வியும் பதிலுமானது அல்ல. படு பயங்கரமான குழப்ப சப்ஜெக்ட். இந்த குழப்பத்தில் இருந்து தெளிவு பெற்று விட்டால்
மூழ்கும் போதெல்லாம் முத்தெடுக்கலாம். லக்னம் என்றால் என்ன, என்ன செய்யும்? நவாம்சம் என்றால் என்ன, அது என்ன செய்யும்? அதைப்போல் ஜென்ம லக்னம் என்ன செய்யும்? ஜென்ம ராசிங்கிற சந்திரா லக்னம் என்ன செய்யும்? இப்படி பல கோணங்கள் இருக்கிறது, பல கேள்விகள் இருக்கிறது. நாமும் இதைப்போல் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருந்தால் ஒரு கட்டத்தில் உங்களுக்கும் ஒரு தெளிவு வந்துவிடும். நீங்களும் பலன் சொல்லும் பழைய ஜோதிடர்கள் ஆகலாம். சரி, ஒரு ஜாதகத்தில் லக்னத்திற்கு 4ஆம் இடத்தில் இருந்து கொண்டு ஒரு சுப கிரகம் திசையை நடத்துகிறது. அவர் சொன்னால் சரியா இருக்கும்னு பெயர் வாங்கின ஜோதிடர் ஒருவர் பலன் சொல்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். அந்த ஜாதகத்தை சுற்றி முற்றி பார்க்கிறார். கட்டங்கட்டமாக ஆராய்ச்சி செய்து ஒரு தெளிவான முடிவுக்கு வந்து லக்னத்திற்கு 4ஆ, ஆகோ ஓஹோ சூப்பர்னு வஞ்சனை இல்லாமல் வார்த்தைகளை நல்ல விதமாகவே சொன்னால் ஜாதகரும் உச்சி குளிர்ந்து போவார். நாமளும் ராசாதான், என்ன மகுடம்தான் இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருப்பார். தசா ஆரம்பிக்கும், நடக்கும். ஆனால் வாக்குப்பளித்த ஜோதிடர் சொன்ன மாதிரி பெருசா ஒன்றும் நடக்காது. மாடி வீட்டுக்கு மனை பார்த்து ஓட்டு வீடுதான் கட்ட முடிகிறது என்றால் அதற்கும் காரணம் இருக்கிறது. அது சந்திரா லக்னம். என்னடா நடக்குது அங்கே அப்படின்னு சந்திரா லக்னம் மூக்கை நுழைத்திருக்கும். ராசா கனவில் இருந்தவரை பொம்மை ராசாவாக மாற்றி விட்டிருக்கும். எப்படி மாறும், ஏன் மாறுகிறது? இந்த இடத்தில்தான் ஒரு சூட்சமம் இருக்கிறது. அந்த ஜாதகத்தில் லக்னத்திற்கு 4ஆம் இடமாக அமைந்த இடம் சந்திரன் இருக்கும் இடத்தில் இருந்து 6ஆம் இடமாகவோ 8ஆம் இடமாகவோ இருந்து விட்டால் வேகத்தடை மாதிரி யோகத்தின் கைகள் கட்டப்பட்டிருக்கும். ஆகோ ஓஹோ என்பது சுருதி குறைந்து ஓகே என்கிற மாதிரியான பலன்கள் வந்துவிடும். இது சந்திரா லக்னத்தினுடைய வேலை. பலன்களை சிந்தாமல் சிதறாமல் யோகத்தை முழுமையாக தருவதற்கு ஒத்துழைப்பு நல்கவும் சந்திரா லக்னத்தால் முடியும். அந்த யோகத்தை குறைப்பதற்கும் சந்திரா லக்னத்தால் முடியும். இதை விதி மதி கதியின் வேலை என்கிறது ஜோதிடம். விதி மதி கதி என்னவென்று தெரிய வேண்டுமானால் வீடியோவிற்கு கீழே லிங்க் கொடுத்திருக்கிறேன், பார்த்து கொள்ளுங்கள். அடுத்து நம் சேனலிலேயே சில நண்பர்கள் சார் லக்கணத்திற்கு ராசி பலன் சொல்லுங்க என்கிறார்கள். ஒரு ஆர்வத்தில் கேட்பதாக வைத்துக் கொள்ளலாம். லக்கணத்திற்கெல்லாம் கோச்சார ராசி பலன்கள் சொல்ல முடியாது, கூடாது. ஏன் என்பதை அடுத்த பதிவில் பார்க்கலாம். சந்திரா லக்கணத்தை பற்றி இன்னும் 2 பதிவுகள் இருக்கிறது, மேலும் விரிவாக பேசலாம் என்று சொல்லி மீண்டும் ஒரு இனிய தலைப்பில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீகிருஷ்ணன்.